ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் செட் ஆகாது ப்ரோ, செட்டே ஆகாது, செட்டே ஆகாது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஆக்ஷன் படம் ரத்தம் ஃபுல் பிளட் சீன்ஸ் ப்ரோ. ஒரு சீன்லயும் செதுக்கிருக்காப்புல, நல்லா தான் இருக்கு. கூலி படத்தில் ஆக்ஷனோட இது அதிகமா எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட இந்த படமே எவ்வளோ மேலுன்னு தோணுது. அந்த படம் வந்து சத்தியமா என்னன்னே புரியல ப்ரோ. எனக்கு கூலி தான் என்னன்னே தெரில. நானே தலைவர் ஃபேன் தான் ப்ரோ. பாருங்க ப்ரோ, அதே சண்டை தான் போட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்து கதை கொஞ்சம் புரியல அப்படின்னு. ஆமாம், இது அதுக்கு எவ்வளோ பரவாயில்லையா? ஆமாம், இது எவ்வளோ பரவாயில்ல. இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வேண்டாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணாம். தூங்கிட்டேன் நான் அந்த மாதிரி அமரன் டைப்ல இல்லை, நான் சும்மா தூங்கிட்டேன் நான் உண்மையில. அந்த லேக் ஆகிற மாதிரி இருக்கு. ஆமாம், அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி நான் படம் அப்படியே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தூங்கிட்டேன், தம்பி போகிறான் தூங்கி எழுந்திரிச்சிட்டான், நான் தான் எழுப்பி விட்டேன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏங்க அந்த அளவு மொக்கையா இருக்குதா? மொக்கையெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சாருக்கு மட்டும் தனியாக. ஆமாம் படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் லேக்காக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நைஸ், அதான் கேட்குறாங்க லேக் ஆகல. நல்லா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, கேரக்டர் வைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கோம். அவங்க ஹீரோயின் ஒழுங்காக ஆக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அந்த லவ் சீன்ஸ்லாம் செட் ஆகல. நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. சரி, எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. அவார்ட் கொடுக்கலாங்க எஸ்கேக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவர் பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் என்னமா பண்ணியிருக்காரு. நான் விஜய் ஃபேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் நடிக்கிறது. எப்படா நம்ம நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் ஆக்டிங் நான் எஸ்கே ஃபேன், அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எஸ்கே ஃபேன்னால நல்லா இருக்குங்களா? ஆஹா இல்லை, அவரை விட எனக்கு வில்லன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் கேட்குறேன், வில்லன் ரோல் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு, வந்து எல்லாரும் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்லோவாக போகிறாங்க. ஸ்லோவாக எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் அந்த லவ் சீன் மட்டும் கொஞ்சம் லேகாகவும், மிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே குஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. இப்போ 2.25 நேரம் போகுது, அதாவது லென்த்தாக இருக்குது. லென்த்தெல்லாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் தான் ப்ரோ படமே. ஏஜ் பசங்களை வீட்டு அம்மா அப்பாலாம் கூட்டு வரலாம். எல்லாமே பார்க்கலாம். ஆனால் லைட்டாக தலை வலிக்கும் ஷூட்டிங்னால. மிச்சம் எல்லாமே படம் எல்லாமே குஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு இப்போ படம் ஓகே, நமக்கு ஓகே, ஓகே. இப்போ பேரண்ட்ஸ்லாம் கூட்டு வந்தால் உங்களுக்கு கதை புரியணும்ல. கதைலாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த ஷூட்டிங் சவுண்டு மட்டும் அவங்களுக்கு ஒத்துக்குமா தெரியல, மிச்சபடி எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சத்தமாக இருக்குது. லைட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வெரியாக இருந்துச்சு எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதா இருக்கு. அந்த லவ் சீன்னால அப்படி இருக்கும், மிச்சபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாமே அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை பார்த்தா பார்க்கலாம். அவங்க பசங்க எல்லாம் பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் படம் அப்படி தான் இருக்கும், எப்பவுமே நல்லா தான். ஏன்னா தீவிரவாதின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இல்லைப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, எங்களுக்கு ஓகே. ஏஜ் பசங்க நல்லா நல்லா நடிச்சு. ஆக்சுவலி 2 வாட்டி பார்க்கலாம் படம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. டீசர் வந்து நார்மலாக இருந்துச்சு. ஓகே, படமும் நார்மலாக தான் இருக்குது. அவ்வளோ ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. லாஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வில்லனோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு துப்பாக்கி படத்தில் தான் வில்லனாக பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிவகார்த்திகேயன் தூக்கி சாப்பிட்டாரு வில்லன் அப்படின்றதெல்லாம் பேர் வருது. அப்படியா வில்லன் அந்த மிரட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. மிரட்டிருக்காரு ப்ரோ வில்லன். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்க போனால் வில்லன் வந்து வேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து இன்னொருத்தர் பண்ணிருக்காரு வில்லனுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர். அவர் வந்து சூப்பராக பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் மெயின் வில்லன் நினச்சேன். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா தெரியுது வித்யுத் வேற லெவல் பின்னிருக்காரு ப்ரோ படத்தை. துப்பாக்கி படத்தை வில்ல வாய்ஸா இல்லை ப்ரோ, வாய்ஸா அந்த அளவுக்கு அவர் வந்து செம்ம அப்படியே போல்டாக இருக்கும் அந்த வாய்ஸ் திக்கா. இந்த வாட்டி கொஞ்சம் நார்மலாக படம் பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. மெயினாக அதுதான் கேட்குறேன். வில்லன் படத்தை துப்பாக்கி படம் அந்த வாய்ஸ் ஒன்று கொடுத்தா பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த வாய்ஸ். இப்போ அதே வாய்ஸ் கொடுத்துருவாங்களா? இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ. சரி, ஓகேவா? இல்லை ஆக்சுவலி அவர் அவ்வளோ கான்வர்சேஷன் வச்சிருக்க மாதிரி இல்லை. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபுல்லாகவே ஆக்ஷன். ஆமாம், சூப்பராக இருக்குது. 2.25 நேரம் லென்த்தாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக லெங்க்த்தாக இருக்குது, லைட்டாக ஃபீல் ஆக தான் செய்யுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்ல வர கதைக்காக வந்து ஆக்ஷன் சீன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு அவரோட டச் இதில் நல்லா தெரியுது. வில்லனை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் யார் சொல்கிறது, நீங்கள் வில்லன் ஃபேனா ஹீரோ ஃபேனா? இதில் வந்து நான் வந்து ஆக்ஷன் ஃபேனுன்னு சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் அதுதான் ஆக்ஷன் ஃபேனு. 2 பேருக்கும் சலைச்சது இல்லை. வில்லனுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஆக்ஷன் வந்துட்டு சலைச்சது கிடையாது. ஹீரோக்கு ஈக்குவலாக வந்துட்டு வில்லன் வந்துட்டு டஃபாக காமிச்சிருப்பாங்க ஃபைட் சீனில். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு சூட் ஆகுமா தெரியாது. ஆக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் பிளட்டு அந்த விஷயம்லாம் நிறைய தான் இருக்குது. மற்றபடி ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் தான் வேணுறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ் படம், லவ் கலந்த ஆக்ஷன், அதாவது லவ் காண்டி ஆக்ஷன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்
இப்போ தான் எல்லோரும் ஆக்ஷனை விரும்பி ஆக்ஷன் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்கலாம். ஓகே, மற்ற கூலி கொடுத்தோட இது ஃபைட் சீன் அதிகமாக இருக்கா? கொஞ்சம் ஃபைட் சீன் வந்து எங்கேஜிங்காக, அது வந்து மாஸ் எலிமெண்ட் மாதிரி எடுத்திருப்பாங்க கூலிக்கு. இதில் வந்து நார்மல் ஆக்ஷன், பியூர் ஆக்ஷனாக எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன்ஸ்லாம் கைதி படத்தில் வர ஆக்ஷன்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் பிடிக்குமா பிடிக்காது? 50-50 தான். ஏன்னா பியூர் ஆக்ஷன் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லவ்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் லவ்வுக்காண்டி ஹீரோ சண்டை போட்டே இருப்பார். பசங்களாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை பரவாயில்ல ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து நல்ல படம், ஆனால் ஹைப் பண்ணாமல் விட்டாங்க. லவ் ஸ்டோரி, ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான். பட் ஆனால் லவ்வுக்காக ஆக்ஷன் படம் செம்மையாக இருந்தது, பார்க்கலாம். லென்த்தாலாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் லைட்டாக போகிறச்சு, ஆனால் அதுக்கப்புறம் செம்ம விறுவிறுன்னு இருந்தது. லவ் சீன் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ப்ரோ, செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். அப்படிலாம் இல்லை ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. ஆக்சுவலி மதராசின்னு வைக்கணுன்றது இல்லை, அது ஏதோ வச்சுருக்காங்க. அது ஏன்னா தமிழ்நாடுக்காக அப்படி வச்சுருக்காங்க, தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி துப்பாக்கி இதுன்ட்டு. படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாது, பட் அந்த லவ் டோன் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பாஷா மாதிரி ஹீரோ படம் தான், ஹீரோ வர்ஷிப் படம். பட் அதில் இந்த குணா அண்டு இந்த மல்டிபிள் கேரக்டர் பர்சனாலிட்டி இருக்கணும், விக்ரம், அந்த மாதிரி சிவாவோடைய கேரக்டரை வந்து நல்லா வடிவமைச்சிருக்கிறதால அது வந்து என்ஜாயபிளாக இருக்குது. அண்டு இது என்ன மேம், இப்போ பசங்களுக்கு மட்டுமே இந்த படம் பார்த்துட்டாங்க? பசங்க இல்லை, பசங்க மெயினாக இந்த படம் பார்த்துட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை ஃபேமிலினா லேடிஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா சிவா அண்ட் ஹீரோயினோட லவ் போர்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே இருக்குது. ஹீரோயின் வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி வருவாங்க, அப்படியே ஒரு டூயட் பாடும், அந்த மாதிரி இல்லை. ஹீரோயின் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த லவ் சீன் மட்டும் நடிக்க தெரியல. அதாவது அவங்க வந்து அந்த ஸ்னேகா எப்படி பேசுவாங்கல்ல, ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க சேரன் கிட்ட, அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க ஃபுல் படமே இவங்க வந்து பேசுகிறது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயோ பிரதர்கிட்டயோ எப்படி பேசுவாங்களோ அந்த லவ் ஃபீலிங் வந்து துளி கூட வரல அவங்களுக்கு ஹீரோயினுக்கு. இல்லை டோட்டலி இப்போ நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட எப்படி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவோம், அண்ணன் தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசுவோம், அது மாதிரி தான் இருக்குது. பட் எஸ்கே வந்து உயிரை கொடுத்து அப்படின்னு நடிக்கிறாரு, அவங்களுக்கு வரல. இவங்களும் விட்டுட்டாங்க அதை இப்படி நடிங்கன்னு சொல்லி கொடுக்காம. இப்போ பாரதி ராஜெலாம் 2 அரை விடுவார், இந்தா லவ் பண்ணுற மாதிரி நடி, அந்த மாதிரி இவங்க விட்டுட்டது வந்து படம் ஃபுல்லாமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மட்டும் கழிச்சிட்டா மற்ற எல்லாமே நல்லா அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த பயப்படுறது, அந்த கேரக்டருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற, அந்த கேரக்டருக்கு ஃபுல்லாக அவங்க நியாயம் பண்ணிட்டாங்க. பட் சிவாவை லவ் பண்ணுற சீன் வந்து ஃபுல்லுமே கோட்டை விட்டுருக்காங்க. நான் நினச்சேன் சரி இனிமேல் தான் அவங்க லவ் பண்ணுவாங்க போலுக்குன்னா, லாஸ்ட் வரைக்குமே அவங்க கிஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்க கண்லேயோ அவங்க ஃபேஸ்லேயோ அந்த லவ் எக்ஸ்ப்ரெஷனே இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. இப்போ அருண் பாண்டியன்லாம் பழைய ஆக்டருக்கு சொல்லுவாங்க அவருக்கு லவ் ஃபீலிங்கே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெலுங்கு ஆக்டர் கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒக்கடு அந்த ஹீரோ கூட வந்து இவர் லவ் ஃபீலிங்கே அவருக்கு எந்த ஃபீலிங்குமே நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எஸ்கே வந்து இப்போ லேடிஸ் கேட்டிங்களா, அதுக்காக சொல்கிறேன். லேடிஸ் வந்து லேடி அண்ட் அந்த ஹீரோயினோடைய லவ் கெமிஸ்ட்ரி வந்து லேடிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டு அவங்க லவ்வரோட ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி லேடிஸ்க்கு நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன், லேடிஸ்க்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இவங்க அட்ராக்ட் பண்ணலன்னு சொல்கிறேன். மற்றபடி சீனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. அண்ட் ஃபைட்டெல்லாம் வந்து சரியான ஃபைட், நீங்கள் ஜென்ஸோ லேடிஸோ யாராக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த பிரேக் வந்து சூப்பரான பிரேக் வச்சுருக்காங்க, இடைவேளையே. அந்த பாட்டுங்களுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது இவருடைய மன ஓட்டத்துக்கோடு போகும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ நிறைய படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயோ புரியலையேன்னு சொல்லுவாங்க. இதில் அந்த மாதிரி சொல்லாத மாதிரி அந்த தலைவாசல் விஜய் வந்து உங்களுக்கு கவுண்டர் கொடுப்பார், இது இந்த மாதிரி இதனால் இப்படி பண்ணுவார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் வரும்போது நல்லா என்ஜாய் ஆகுது. படமும் புரியுது. சிவாவோடைய ஆக்டிங் வந்து அப்போது நம்ம வீட்டில் யாரோ ஏதோ நடக்கிற மாதிரியே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இவர் வந்து தளபதி வந்து துப்பாக்கி கொடுத்தார் இல்லையா, அந்த ஒன் லைனை எடுத்துக்கிட்டு தான் படம் ஃபுல்லுமே இது பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து சப்பையாக பண்ணாமல் நல்லா ஒரு மீட்டியாக அப்படி நம்ம என்ஜாயபிளாக கொடுத்துருக்காங்க, வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. அவருடைய சித்தி பையன் வர்றாருல விக்ராந்த், அவர் வரும்போதெல்லாம் நமக்கு அவர் அப்படி விஜய் சார் மாதிரி இருக்கவே
தளபதி கொடுத்தாருல துப்பாக்கி அப்படின்னு வருது. ஆனால் நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஸ்டைலில் இது இல்லை. இது வந்து பாஷா ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப எஸ்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அது வந்து இதில் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டு பண்ணி நம்ம ரசிக்க முடியலன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குல்ல? மொக்கையாக இருந்தால் இது மொக்கையே இல்லை, நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்ன ஆகும்னா டப்புன்னு அப்படியே குச்சிருவாங்க. இப்போ நம்ம ஒரு இலை போட்டு ஒரு எல்லாம் பொரியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்வீட் வச்சு அப்படி தானே ஆரம்பிப்போம் சாப்பாடு. இல்லை எடுத்தோன்னே எடுத்து குழம்பு சாம்பாரை வாயில் ஊற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் அது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. பட் அது லேட்டாலாம் வரவங்களுக்கு அந்த இது தெரியாது. இப்போ 10 நிமிஷம் கழித்து வரவங்களுக்கு அந்த தப்பு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் வந்து கேட்சியாக ஆகணும். அது என்னென்னா ஒன்றுமே விளக்கம் சொல்லாமல் ஒன்றும் சொல்லாமல் டப்புன்னு அப்படியே அந்த சீனுக்குள்ளே குதித்து அப்படியே அவங்க பேசுகிறது இது பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகும், என்னடா இது நம்மள இடம் பழி வாங்க போகிறாங்களோன்னு இருக்கும். அந்த 10 நிமிஷம் கழிச்சுட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும் படம். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த விக்ராந்த், அந்த ஷிபுவா பிஜு செமையாக நடிச்சிருக்காரு. அவங்க வில்லன் 2 வில்லன் நல்லா இருக்கு. இந்த பிஜு வந்து இந்த மலையாள டோனில் பேசுகிறாருல, சிலது வந்து நம்ம அவர் பேசுறது வேற மாதிரி ஏதோ ஒரு அர்த்தமாக வருதா, நம்ம அது யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த சீன் வந்துடுது. இதை சொன்னாரா அதை சொன்னாரா, என்ன சொன்னார்